தமிழுடைய தொன்மையை வெளி உலகத்திற்கு சொல்ற வகையில் வேர்ச்சொல் ஒப்பீட்டு ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது. தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகளும் தேசிய சர்வதேச விருதுகளை பெற்ற எழுத்தாளர்களுக்கு வீடுகளும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வழங்கி வர்றார். தமிழினுடைய அரிய நூல்கள் எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் வடிவில் மாற்றப்படுது. தமிழில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. அதே போல உலகின் சிறந்த நூல்களை எல்லாம் தமிழில் கொண்டு வர்ற முயற்சிகளை நம்முடைய அரசு எடுத்து வருகின்றது. தமிழ் வளர்ச்சிக்கு நாம இன்னைக்கு இவ்வளவு பணிகளை செஞ்சுட்டு வரோம். ஆனா ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுல மட்டும்தான் அக்கறை காட்டிட்டு வருகிறது. ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல சமஸ்கிருத வளர்ச்சிக்காக மட்டும் ஒன்றிய அரசு ஒதுக்கின தொகை 2500 கோடி ரூபாய். ஆனா நம்முடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கின தொகை வெறும் 147 கோடி ரூபாய். தமிழ்னு சொல்லி இன்னைக்கு மக்களை ஏமாத்துகின்ற வேலையை ஒன்றிய அரசு செய்து வருகின்றது. அந்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும். உண்மையாக தமிழுக்காக உழைப்பவர்கள் யார், போலியா நடிப்பவர்கள் யார் என்பதை மக்களுக்கு நாம வெளிச்சு போட்டு காட்ட வேண்டும். எனவே இந்த முக்கியமான நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும். அன்னை தமிழை காப்போம், ஆதிக்க மொழி திணிப்பை என்றும் வீழ்த்துவோம். அதற்கான உறுதியை எங்கே டாக்டர் கலைஞருடைய சிலையின் முன்பு, ஐயா ராமநாதனுடைய சிலையின் முன்பு அந்த உறுதிமொழியை நாம் ஏற்போம் என்று சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.